ஹை டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நமக்கு வந்து டிஆர்பில டெட் எக்ஸாம் வந்து ரிசல்ட் ரிலீஸ் ஆனதுலேருந்து நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குற கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிச்சுட்டு இருந்தேன். நான் வந்து யூஜி டிஆர்பி அதாவது டிஆர்பியில் நடத்தக்கூடிய பிடி எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கான வீடியோ தான் இது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஐடியாஸ் வந்து சொல்கிறேன். அது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணீங்க, அல்லது நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதை வந்து முடிவு பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்ஸ். ஸோ இங்கே வந்து நம்பர் ஆஃப் கொஷின் மார்க்ஸ் வந்து எத்தனை மார்க்குக்கு பரீட்சை நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 150 மார்க்ஸ். ஆல்ரெடி என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், சிலபஸ் எப்படி இருக்கும் எல்லாமே நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ 150 மார்க்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய மேஜர். ஸோ இதே டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது அங்கே வேற 200 மார்க்ஸ்க்கு இருக்கும். அங்கே நம்ம செலக்ட் பண்ணுற எக்ஸாமை பொறுத்து நம்பர் ஆஃப் எக்ஸாம் சேஞ்சஸ் ஆகும். இப்போ குரூப் 4 இந்த மாதிரியான எக்ஸாம் எழுதும் போது சிங்கிள் எக்ஸாம் எழுதுனா போதும். அதே குரூப் 2 குரூப் 1 இந்த மாதிரி நம்ம எழுதும் போது அங்கே இன்டர்வியூ நான் இன்டர்வியூ போஸ்ட் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து ப்ரீமினரி எக்ஸாம் மெயின், அதுக்கடுத்து இன்டர்வியூ. ஸோ இது எல்லாமே இருக்குது. ஆனால் இங்கே அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு வந்து ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும்தான். ஸோ இப்போ வந்து டெட்டு பாஸ் பண்ணிட்டோம், நம்ம வந்து எலிஜிபிள், நம்ம வந்து அடுத்து வந்து எக்ஸாமுக்கு எலிஜிபிளாக இருக்கோம். ஆனால் இங்கே ஒரு எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சியோட கம்பேர் பண்ணும்போது குரூப் 4ஓட கம்பேர் பண்ணும்போது இதுக்கு ஈக்குவலண்டான சேலரி. ஸோ இங்கே பேசிக் பே அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 36,500 சம்திங் வரும். எதுக்கு? பிடிஎஸ்க்கு. ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4க்கு பார்த்தீங்கன்னா 19,500. இது வந்து சேலரி பேஸாக சொல்லும் போது, அதே விட்டு குரூப் 2 குரூப் 1க்கு போகும்போது இந்த சேலரி லெவலில் அங்கே எக்ஸாம்ஸோட அந்த லெவலும் கொஞ்சம் வந்து என்ன பண்ணுவோம், இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அது வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் இருக்கக்கூடியது. அதே போல் இங்கே டிஎன்பிஎஸ்சியில் நமக்கு வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே படிப்போம். ஜென்ரல் நாலேஜ் படிப்போம், மேக்ஸோட அந்த இது படிப்போம், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சயின்ஸு எல்லா சப்ஜெக்ட் படிப்போம். ஆனால் இங்கே முழுக்க முழுக்க நம்மளுடைய மேஜர்ஸ் தான். சரிங்களா? நீங்கள் தமிழாக இருந்தால் தமிழ் மட்டும் படித்தா போதும், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் மட்டும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எந்த மேஜரோ அந்த மேஜர்ஸ் மட்டும் போதும். ஸோ இங்கே உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டோட டெப்த்து. சப்ஜெக்ட் நாலேஜும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமாக சப்ஜெக்டில் என் சப்ஜெக்டில் நான் தாங்க கிங்கு, எனக்கு அடிச்சுக்க முடியாது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஜிடிஆர்பி படிக்கலாம். இன்னும் ஒரு சில பேர் நம்ம கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, நான் வந்து படித்து முடிச்சு 5 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது, நான் வந்து யூஜிடிஆர்பிக்கு படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்ட மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து படிக்கணும், பாஸ் பண்ணணும்னு என்ன இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து படிக்கலாம். ஈவன் எனக்கு தெரிஞ்சது வந்து நான் சொல்கிறேன் என்னென்னா, நம்ம ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறப்ப தான் தெரியும் நம்ம யூஜி படித்தது எல்லாமே ஒன்றுமே இல்லை. 3 வருஷம் படித்தோம், ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. பிஜி படித்தது எல்லாமே ஒன்றும் இல்லை. எனக்கு நான் பர்சனலாக பிஜி டிஆர்பி கிளியர் பண்ணுறப்ப தான் அது எனக்கு புரிஞ்சு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பிஜி டிஆர்பி படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது தான் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம அங்கே ஜஸ்ட் லைக் பாஸ் பண்ணணும், நாளைக்கு படிச்சுன்னா முதல் நாள் மட்டும் அப்படியே விழுந்து விழுந்து படித்து போய் அடுத்த நாள் எழுதிட்டு வருவோம். நம்மளை எதிர்பார்க்காத மார்க்ஸ் எல்லாமே வரும். ஸோ அது வேறு. சரிங்களா? காலேஜில் படித்தது வேறு, இங்கே எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கிறது வேறு. அதனால் நீங்கள் எத்தனை வருஷம் கழித்து நீங்கள் படிக்க ஆரம்பித்தாலும் சரி, டெப்த்தாக கரெக்டாக என்ன பண்ணுங்க, படிங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் வந்து கரெக்டாக எனக்கு ஓகே, நான் என் சப்ஜெக்டில் எல்லாம் கிளியர் பண்ணுறேன், A to Z எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதர்வைஸ் நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி கண்டினியூ பண்ணலாம். ஸோ இன்னொரு ஒரு சில பேருக்கு என்ன இருக்கும் அப்படின்னா எய்ம் இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில எய்ம் இருக்கும். அது செகண்ட் கிரேடாக இருந்தாலும் சரி, பிஜியாக இருந்தாலும் சரி, பிடிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, நான் ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் அதுக்கு தான் படித்தேன், அதனால தான் நான் வந்து பிஎட் படித்தேன், அதுக்கு தான் நான் டெட் எழுதி பாஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து வைராக்கியமாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஜிடிஆர்பியே கண்டினியூ பண்ணுங்க, படிங்க. அதர்வைஸ் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு. நிறைய பேர் வந்து அந்த காலேஜஸ் இதெல்லாமே முடிச்சுட்டு அவங்களுடைய இது என்ன இருக்கும் அப்படின்னா எதனாச்சும் ஒரு ஜாப்புக்கு போனால் போதும். அந்த டிஎன்பிஎஸ்சியில் வந்தாலும் சரி, இல்லை பேங்க் எக்ஸாம் வந்தாலும் சரி, எதனாச்சும் ஒன்று போனால் ஓகே, போலீஸில் வந்தாலும் சரி, இல்லை ஆர்ஆர்பி வந்தாலும் சரி, எல்லா பரீட்சையும் என்ன பண்ணுவாங்க, எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எதனாச்சும் ஒரு எக்ஸாம்ஸில் வந்து போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சியே போகலாம். எதனால் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் நமக்கு இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பரீட்சை நடந்துட்டுருக்கோம். ஆனால் டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் பிடி எக்ஸாம் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் நடக்குது. அடுத்து கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா நமக்கு ஆனுவல் பிளானில் வந்து கொடுத்துருக்காங்க. இது லாஸ்ட் இயர் நடக்க வேண்டியது, இந்த டைம் உங்களுடைய லக்னே கூட சொல்லலாம். ஸோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான லக் கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் எந்த மேஜர்ஸ் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் மேஜர்ஸ்க்கு எதனாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சா நான் வந்து கிளியர் பண்ணுறேன். அதனால் எந்த மேஜர் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதனால்
இங்கே முழுக்க முழுக்க நம்மளுடைய மேட்சஸ் தான் என்ன பண்ணுவோம் படிப்போம். ஸோ இங்கே வந்து வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆகும். 2 இயர்ஸ் ஒன்ஸு அல்லது 1 இயர் ஒன்ஸு. ஒரு சில பேர் அவங்களுக்குள்ளார எல்லாமே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நீ படித்து டிஎன்பிஎஸ்சியில் படிச்சுனா கூட 2 பரீட்சை 3 பரீட்சை வரும். ஆனால் டிஆர்பி பக்கம் வந்து அப்படின்னா உனக்கு 3 வருஷம் இந்த மாதிரி ஆகிடும் அப்படி எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் வந்து பாசிபிள் தான். அதுவும் வந்து வாஸ்தவம், உண்மை தான், எல்லாம் கரெக்டு தான் சரிங்களா. ஆனால் இங்கே வந்து படிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம மேஜர்ஸ் மட்டும்தான். ஸோ அதனால இங்கே வந்து நம்மளுடைய மேஜர்ஸ் மட்டும்தான் படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, படிங்க. ரொம்ப முக்கியம் என்னோட பர்சனல் அட்வைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரே டைம்ல டிஎன்பிசி அந்த டிஆர்பி சரிங்களா படிக்கிறது வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நான் வந்து மார்னிங் வந்து டிஎன்பிசிக்கு படிக்கிறேன், ஈவினிங் வந்து டிஆர்பிக்கு வந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாதீங்க, படிக்காதீங்க. இது என்னுடைய கருத்து. ஸோ சப்போஸ் ஒரு சில பேர்லாம் ரொம்ப சூப்பர் இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, அவங்க எந்த பரீட்சை இருந்தாலும் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஸோ ரெண்டும் இதில் பாதி அதில் பாதி வச்சுட்டு கடைசியில் ஃபீல் பண்ண தேவை. ஒருவேளை நான் வந்து யூஜிடிஆர்பி நல்லா படிச்சிருக்கலாம் அல்லது நான் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு நல்லா படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. ஸோ ஒரே எஃபோர்ட், நான் படித்தா யூஜிடிஆர்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுங்க. இல்லை ஓகே நான் டிஎன்பிஎஸ்சி இது பாஸ் பண்ணது ஓகே இருந்துச்சு, நான் வந்து டிஎன்பிஎஸ்சியில் ஏதாவது போஸ்டிங் போயிட்டு கூட நான் வந்துக்கிறேன் அப்படி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய முடிவை நீங்கள் யோசிச்சு வந்து என்ன பண்ணிக்க எடுத்துங்க. ஸோ என்னுடைய சஜஷன் இது எல்லாமே இருக்குது. நம்மளுடைய மேஜர்ஸ் மட்டும்தான் இங்கே. ஆனால் இங்கே வந்து டிஎன்பிஎஸ்சியில் எல்லா இதுவும் நம்ம என்ன பண்ணோம் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாறி மாறி இருக்குது சரிங்களா. அதனால் அது எல்லாமே பார்த்துங்க. இதில் உங்களுக்கு எது பெட்டரோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணிங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ.